திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள பிளே ஃபேக்டரி அரங்கில் தமிழ்நாடு மூவாதாய் சங்கம் சார்பில் மாநில அளவிலான மூவாதாய் போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு ஐக்கிய மூவாதாய் சங்க செயலாளர் கந்தசாமி அமுதன் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கோவை, விருதுநகர், ஈரோடு, நீலகிரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். 5 வகை பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் நடைபெற இருக்கும் மாநில மற்றும் தேசிய அளவிலான மூவாதாய் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கிங் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் ஆல்பர்ட் தனராஜ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னக்காளிப்பாளையத்தில் திருப்பூர் மாநகராட்சி வெற்றி தன்னார்வ அமைப்பு மற்றும் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 12 ஏக்கர் பரப்பளவில் 4 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு சிற்பம்சங்களுடன் அறிவியல் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் விழா நடைபெற்றது. இதில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ், சிறுதுளி அமைப்பின் நிர்வாகி வனிதா மோகன், வெற்றி அமைப்பின் நிர்வாகி சிவராம், திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பூங்கா குறித்து குழந்தைகள் கூறுகையில், பல்வேறு அறிவியல் மற்றும் விளையாட்டு அம்சங்களுடன் புதிய அமைப்பில் இந்த பூங்கா இருப்பதாகவும் தாங்கள் மிகவும் மகிழ்வடைந்ததாகவும் தெரிவித்தனர். திருப்பூர் மாநகராட்சியின் அறிவியல் பூங்கா சின்னக்காளிப்பாளையம் கிராமத்தில் 12 ஏக்கர் பரப்பளவில் கடந்த 4 வருட உழைப்பில் நமக்கு நாமே திட்டம் மூலம் தமிழக அரசு, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர் மாநகராட்சி மற்றும் வெற்றி அமைப்பு இணைந்து 4 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தியுள்ள அறிவியல் பூங்கா இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு 1 கிலோமீட்டர் நீளமுள்ள நடைபயிற்சி தளமும் 200 பேர் அமர வசதியுடன் கொண்ட கலையரங்கமும், சிறுவர்கள் பூங்காவும், பட்டாம்பூச்சி பூங்காவும், தாமரை குளமும், இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி செய்ய திறந்தவெளி ஜிம்மும், சிற்றுண்டி கடைகளும் என அனைத்து வசதிகளுடன் கொண்ட பூங்கா இன்று பெரியவர்கள், குழந்தைகள், பொதுமக்கள் என அனைவரும் காலையிலிருந்து மகிழ்ச்சியுடன் பயன்படுத்தி கொள்வது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சம்பந்தபுரம் மஸ்ஜித் தக்வா பள்ளிவாசலில் இருந்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாணவர் அணி சார்பில் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக கல்வி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் இஸ்லாமிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி, அரசு பொதுத் தேர்வை எவ்வாறு கையாள வேண்டும் என பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தனர். மாவட்ட தலைவர் முகமது சபீக் தலைமை தாங்கிய இப்பேரணி சம்பந்தபுரம் பகுதிகளில் ஊர்வலமாக வந்து பெரியபாலம் அருகே முடிவடைந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் கேலோ இந்தியா சைக்கிளிங் போட்டி நடைபெற்றது. இதில் பெண்களுக்கான 20 கிலோமீட்டர் சைக்கிளிங் போட்டியை சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஆண்கள் பிரிவுக்கான 80 கிலோமீட்டர் சைக்கிளிங் போட்டியை மாமல்லபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெகதீஸ்வரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஆண்கள் பிரிவில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த கிஷோர் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் பெற்றார். இதேபோல் பெண்கள் பிரிவில் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த சிச்சகண்டி முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். பின்னர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மாமல்லபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் ஜெகதீஸ்வரன் மற்றும் சைக்கிளிங் விளையாட்டுத்துறை தொழில்நுட்ப அதிகாரி கௌசல் கிஷோர் சிங் ஆகியோர் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஓடை தெரு, ஏத்தகோவில் சாலை, வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் அரசு கலைக்கல்லூரி அருகில் என 4 இடங்களில் கடந்த 28 ஆண்டு காலமாக வாடகை கட்டடத்தில் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் செயல்பட்டு வருகின்றன. இதனால் ஆண்டிப்பட்டி நீதிமன்றங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டுவதற்காக காணாவிளக்கு மற்றும் ஏத்தகோவில் சாலையில் உள்ள அரசு நிலங்கள் பார்வையிடப்பட்டு அந்த இடத்திற்கான போக்குவரத்து மற்றும் பாதிப்பு வசதிகள் உள்ளிட்டவை குறித்து நீதித்துறையினரால் ஆய்வு செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆண்டிப்பட்டி தேனி சாலை அரசு கலைக்கல்லூரி பின்புறம் நீதிமன்றம் கட்டிடம் கட்டுவதற்கு அனைத்து வசதிகளும் ஏதுவாக இருக்கும் என முடிவு செய்யப்பட்டு அதற்கான கருத்துரு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டது. இதையடுத்து அந்த இடத்தில் நீதிமன்றம் கட்ட முறையாக ஒப்பந்தம் விடப்பட்டு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தனபால் கலந்து கொண்டு 11.7 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படவுள்ள நீதிமன்றத்திற்கான கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார்.
மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கடைவீதியில் தனியார் புதிய நவீன உடற்பயிற்சி கூடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. ஜம்பு என்பவரால் திறக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட திமுக அரசு தலைமை கொறடா கோவி செழியன், MP ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜ்குமார், நிவேதா முருகன் ஆகியோர் உடற்பயிற்சி கூடத்தை பார்வையிட்டனர். தொடர்ந்து MP ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் இளைஞர்களைப் போன்று ஆர்வமுடன் உடற்பயிற்சி மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். மக்கள் பிரதிநிதிகள் உடற்பயிற்சி மேற்கொண்டது அனைவருக்கும் உடற்பயிற்சியின் அவசியத்தை வலியுறுத்துவதாக அமைந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த GN பாளையம் பகுதியில் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 3 சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் குறைந்த வினாடிகளில் இலக்கை எட்டி முதல் இடத்தை பிடித்த காளைக்கு 50,000-ம், 2ஆம் இடம் பிடித்த காளைக்கு 40,000-ம், 3ஆம் இடம் பிடித்த காளைக்கு 30,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. மஞ்சுவிரட்டு விழாவை காண செங்கம், புதுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று கண்டுகளித்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா பொம்மிநாயக்கன்பட்டியில் புனித சவேரியார் ஆலை ஆண்டு திருவிழாவை ஒட்டி புனித வனத்து அந்தோணியாரின் தேர் பவனி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பொம்மிநாயக்கன்பட்டி புனித சவேரியார் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பதுவை அந்தோணியார், வனது அந்தோணியார் என 2 தேர்கள் மந்திரிக்கப்பட்டு பொம்மிநாயக்கன்பட்டி வீதிகளில் உலா வந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் வீதிகளில் நின்று உப்பு, மெழுகுதிரி, மலர்கள் கொடுத்து அந்தோணியாரின் அருளும் ஆசியும் பெற்று சென்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த புதூரை சேர்ந்த தம்பதியினர் அழகரசன், இளமதி, கணவன் மனைவி இருவரும் தங்களது குழந்தைகள் கிஷோர் மற்றும் கிருத்திகாவுடன் இருசக்கர வாகனத்தில் பண்ணவாடியில் உள்ள மாமனார் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது ராமன் நகர் அருகே வந்தபோது பின்னால் அதிவேகமாகவும் ஹாரன் அடிக்காமலும் கர்நாடகா மாநிலத்திலிருந்து நெல் மூட்டை ஏற்றி வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் கணவன் மனைவி இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் குழந்தைகள் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மாமனார் வீட்டிற்கு சென்றபோது கணவன் மனைவி விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கருக்குப்பேட்டை பகுதியில் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் டெம்பிள் சிட்டி காஞ்சிபுரம் சார்பில் 35வது மாவட்ட அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை சிறப்பு அழைப்பாளர்களான மாநில கராத்தே சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஹான்சி அல்தாப் ஆலம் மற்றும் இணை செயலாளர் கியோசி மகேந்திரன் ஆகியோர் வழங்கி கௌரவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே உள்ளது மகாராஜா கடை கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த விவசாயி சாம்பசிவம் என்பவரை ஆந்திர மாநில வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை தாக்கியது. இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அதிகாரிகளை முற்றுகையிட்ட பொதுமக்கள் கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் காட்டு யானையின் நடமாட்டம் குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தோம், நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே குறிஞ்சி நகர் பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதிக்கு செல்லும் சாலை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டு இருந்தது. ஆனால் தரமற்று போடப்பட்டு இருந்த இந்த சாலை தற்போது குண்டும் குழியுமாக சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் அவ்வழியாக செல்ல முடியாமல் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் அப்பகுதி வழியே செல்லும் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் அடிக்கடி விபத்து ஏற்படும் நிலையும் இருந்து வருகிறது. எனவே அப்பகுதிக்கு செல்லும் சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் உள்ள பாரதி மண்டபத்தில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலசங்கத்தின் முப்பெரும் விழா மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சாகுல் அமீத் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கில் ரியல் எஸ்டேட் தொழில் தற்போது சந்தித்து வரும் சவால்கள் குறித்தும் ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ள பிரச்சினைகள் தீர்ப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த காவனூர் காலனியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி கதிரவன். இவர் வீட்டின் அருகில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தபோது அவரை திடீரென கண்ணாடி விரியன் பாம்பு கையில் கடித்தது. இதனையடுத்து நண்பர்கள் உதவியுடன் கண்ணாடி விரியன் பாம்பை பிடித்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு எடுத்துக்கொண்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தார்.
அங்கு பணியிலிருந்த மருத்துவர் கதிரவனுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக உடனடியாக சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இதனிடையே கூலி தொழிலாளி கடித்த பாம்புடன் மருத்துவமனைக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், உடன்குடி, சாத்தான்குளம், ஏரல் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பல்வேறு தனியார் பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் வராமல் தாமிரபரணி ஆற்றும் கரையோரம் அமைந்துள்ள புதுக்குடி பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு செல்கின்றன. இதனால் பேருந்தில் வரும் பயணிகள் 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து ஸ்ரீவைகுண்டத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி நோக்கி இரவு வந்த தனியார் பேருந்து ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் மெயின் ரோட்டில் சென்றது. இதனால் ஆத்திரமடைந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பேருந்தில் வந்த பயணிகள் தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் தனியார் பேருந்துகள் அனைத்தும் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கல்லல் அருகே குருந்தம்பட்டியைச் சேர்ந்த பெரிய கருப்பன் என்பவர் வீட்டில் டைல் சொட்டும் பணிக்காக அரியக்குடி ரயில்வே கேட்டை சேர்ந்த செந்தில்குமார், வேளங்குடியைச் சேர்ந்த குமரேசன் ஆகிய இருவரும் சென்றிருந்தனர். பின்னர் பணி முடிந்த நிலையில் பெரிய கருப்பன் வீட்டிலிருந்த 2.5 சவரன் நகை மாயமானதாகவும் இதனை செந்தில்குமார், குமரேசன் திருடியிருப்பார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் பெரிய கருப்பன் அவர்களை அவசர வேலை இருப்பதாகவும் கூறி வரவழைத்துள்ளார். பின்னர் இருவரையும் பெரிய கருப்பன் மற்றும் அவரது உறவினர்களான பாலமுருகன், சூரியகண்ணன் ஆகியோர் சேர்ந்து இரவு முழுவதும் கட்டி வைத்து அடித்துள்ளனர். பின்னர் இருவரையும் பெரிய கருப்பன் மற்றும் அவரது உறவினர்களான பாலமுருகன், சூரியகண்ணன் ஆகியோர் சேர்ந்து இரவு முழுவதும் கட்டி வைத்து அடித்துள்ளனர். இதில் படுகாயமடைந்த குமரேசன் மற்றும் செந்தில்குமார் இருவரும் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து கல்லல் போலீசார் வழக்கு பதிந்து பெரிய கருப்பன், பாலமுருகனை கைது செய்து தப்பியோடிய சூரியகண்ணனை தேடி வருகின்றனர். உலக சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரி நாட்டியாஞ்சலி டிரஸ்ட் சார்பில் 3000 மாணவிகள் பங்கேற்ற பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து 3000க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் 9 நிமிடம் இடைவிடாமல் பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை நிகழ்த்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17, 18 தேதிகளில் பெய்த கனமழை மற்றும் குளங்களில் ஏற்பட்ட உடைப்பு மற்றும் வெள்ளம் காரணமாக பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையை இழந்தனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள அந்தோணியர்புரம் கிராமத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சாலை 1 மாதத்திற்கு மேலாகியும் சீரமைக்கப்படாமல் இருப்பதாக கூறும் பொதுமக்கள் அரசு பொதுமக்களின் நலன் கருதி சாலையை விரைவாக சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த கார்மேகம் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தோட்டக்கலைத்துறை இயக்குநராக பதவி வகித்து வந்த பிருந்தாதேவி சேலம் மாவட்டம் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து இன்று சேலம் மாவட்ட ஆட்சியராக பிருந்தாதேவி பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்ட ஆட்சியர்கள் வரலாற்றில் 2வது பெண் ஆட்சியர் பிருந்தாதேவி என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் நெல்லுக்குத்தி பாறை தெருவை சேர்ந்தவர் குணசேகரன். இவர் அச்சகத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் தனது வீட்டின் வாசல் முன்பு இரவு நேரத்தில் அமர்ந்திருந்த குணசேகரனை நைசாக பேசி அழைத்து சென்ற 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரது வீட்டின் பின்புறம் உள்ள முள்செடி பகுதிக்குள் வைத்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் குணசேகரனை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர்.